ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒன் டே கேண்டலில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஒன் டே கேண்டல் வச்சு பார்த்தாங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து ஒரு சப்ளை ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 o'clock to ஒரு 8 o'clock வரைக்கும் நல்ல ஒரு செல்லிங் ஜோன் தான் நினச்ச மாதிரி. ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து 5696 ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஸோ 5650 5696 ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஃபால் எடுத்திருந்தது. ஸோ அகைன் வந்து இந்த இடம் 5610 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 186 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். ஸோ அதனால் ஒரு 10 o'clock இல்லைனா லாஸ்ட் டைமில் நம்ம ஹோல்டிங் பண்ணி தான் ஸோ ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியுமே தவிர, பட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ட்ராடேல வந்து கரெக்டான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ ஒரு ஹோல்டிங் பண்ணலாம், லாஸ்ட் ஒரு 10 o'clock மேலே போயிட்டு ஸோ நம்ம ஹோல்டிங் பண்ணால் அதோட இம்பேக்ட் வந்து அடுத்த 2 நாள் இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதே நாளில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவர்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கும். நம்ம நிறையா தடவை நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இன்ட்ராடே பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் இந்த இன்வென்ட்ரி டேட்டாவில் ஒரு ப்ராப்பரான கரெக்டான ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ ட்ரேடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா ஒரு டேட்டா வெளியே வருதுன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஹண்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் நேற்று நான் சொன்னது என்னென்னா 5696 வரைக்கும் போயிட்டு ஸோ கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அது வேணால் ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு செல் சைடு வந்து நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியுமே தவிர ஸோ கண்டினியூஸாக பெரிய இதெல்லாம் எடுக்கணுங்கிற ஒரு இது வந்து கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டாஸோட என்ன சொல்கிறதுனா பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும் எப்போவுமே. ஸோ உங்களுக்கு அந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, -3.500 ஃபோர்காஸ்ட்டு. ஆனால் ஆக்சுவல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.849 ஸோ பெருசாலாம் கிடையாது. ஸோ இதே இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா அதிகம், -11.473 இருக்கிறது -2.300. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப தான் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நடக்குமே தவிர ஸோ மற்றபடி ஒரு சில சிம்பிளான சப்ளை டேட்டாலாம் கிடைக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்மால் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இந்த இடம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நேற்று. ஸோ இந்த ஹை வந்து ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டு கரெக்டாக வந்து ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு -$0.656 வந்து நெகட்டிவ்ல தான் ஒரு ரன்னிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த இடம் ஸோ 5696 வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்துட்டு மேலே தான் போயிருக்கு. இப்போ ஒரு -$0.56 ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 40 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்தால் இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். 5696ங்கிறது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ கீழே இறங்கினா இந்த இடம் வந்தால் நம்ம வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பனாக மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த 5806ங்கிறது அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5806ங்கிறது பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த இடம் ஒரு கேப் டவுன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் எடுத்த இடம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் இந்த கேப் ஃபில் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டாக ஒர்க் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒன் டே கேண்டல்லே சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கர் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னோட எண்டு வந்து 6505. ஸோ அதனால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடேல கொஞ்சம் வந்து வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று தான் கொஞ்சம் வந்து பையில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.48%. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 310 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து ஒரு 3 நாளாக ஒரு பாசிட்டிவில் இருந்தது. இன்றைக்கி வந்து ஓவர் நைட் மார்க்கெட் 0.39%, அதாவது $13 வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து செல்லிங் போகலாம். இல்லைனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ட்ரெண்டு தான். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட்டு எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு சேனல் பிரேக் அவுட் நடக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ காப்பர். ஸோ காப்பர் ஒன்று தான் நினச்ச மாதிரி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 905 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து கூடிய சீக்கிரம் 917.35 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 917.35 வரைக்கும் நம்ம காப்பரை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.